ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். மெய்யாகவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருவீர்கள், ஆண்டோடைய வார்த்தையிலே வளர்ந்து பெருகுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இது நாம் சந்திக்கின்ற ஒரு விசேஷமான சந்திப்பு. ஆதி நாட்களிலே இப்படிப்பட்ட சந்திப்பு இல்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட டிஜிட்டல் டெக்னாலஜி நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறது, ஒருவரை சந்திக்க வைக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் நம்மை உருவாக்குகிறது, நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக சென்று நம்மை பலப்படுத்துகிறது, சோர்வுள்ள நம்மை ஒவ்வொருவரையும் பலனடைய செய்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே சிறப்பாக நான் பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தை, நாம் கர்த்தரிடத்திலே உண்மை உள்ளவர்களாய் வாழ்வது. தேவனுடைய காரியத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம் என்பது மிக முக்கியமானது. நான் உங்களோடு கூட பேசுகிற இந்த காரியத்தில் நீங்கள் சற்று கவனமாக கேட்க உங்களை அழைக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மரண பரியந்தம் எப்படி உண்மையாயிருப்பது? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் சந்திப்பது மிக உண்மையானது. நாம் சரீரத்திலே மரிக்கின்றோம், ஆவியிலே நாம் கர்த்தருக்குள் உயிர் பெறுகின்றோம் என்பது நிதர்சனமான உண்மை. வேதம் அதை நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. அப்படி என்றால் இந்த மரண வாழ்வு, அதாவது இந்த உலக வாழ்வு, நாம் மரணத்திற்கு பின்பாக தொடரப்போகின்ற ஒரு வித்தியாசமான வாழ்வை நமக்கு இந்த உலகிலே பயிற்சி அளிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் மரண பரியந்தமும், அதாவது உண்மை என்பதை கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். வாடாத கிரீடம் எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? மரண பரியந்தம் உண்மையாக இருக்கும் பொழுது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியுது. அப்போ இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்கின்ற இந்த வாழ்வு, முடிந்து போகின்ற வாழ்வு, சிலர் பார்க்கின்ற விதமாய், சிலர் ஏதோ புகழுகின்ற விதமாய், இல்லை என்றால் சிலருக்கு முன்பதாக பெருமையாக பல்வேறு விதங்களிலே வாழ்கின்றது என்பதல்ல, உண்மையாய் வாழ்கிறது. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். சில வசனங்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகின்றேன். அதன் வழியாக நாம் கற்றுக்கொண்டு நாம் இன்னும் நம்மை புதுப்பித்துக் கொள்வோம், உயிர்ப்பித்துக் கொள்வோம், நம்மை புதிதாக்கி கொள்வோம், கர்த்தருக்குள் வாழ்வோம். உண்மை, தேவன் எப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் நமக்கு உண்மையை கற்றுத்தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக, ஆண்டவர் எப்படிப்பட்ட உண்மை உள்ளவர் என்பதை நாம் கவனிப்போம். தேவன் உண்மை உள்ளவர். சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்று சொல்லுகின்றார். கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெரியது பாருங்கள். அதை என்னுடைய வாயினால் நான் ஒவ்வொரு முறையும் அறிக்கை செய்வேன் என்று சொல்லுகின்றார். ஸோ உண்மையுள்ள ஒரு மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையுள்ள மனிதர்கள் தான் அப்படிப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்திலே பல்வேறு விதங்களில் வாழ்கின்றவர்கள் உண்மையில்லாதவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் சிறப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். பிரியமானவர்களே, அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த பூமியிலே பயிற்றுவிட்டு நம்மை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு பயிற்றுவித்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் சற்று காலம் வாழ்கின்ற இந்த வாழ்வு நமக்கு நித்திய வீட்டிற்கு ஆயத்தப்படுத்துகிறது என்பதுதான். அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே உண்மை இல்லாதவர்கள் அந்த நித்திய வீட்டிற்கு ஆயத்தம் இல்லாதவர்கள், நித்திய காலம் இயேசுவோடு கூட வாழ அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த உலகத்தின் புகழ், இந்த உலகத்தில் உண்மை இல்லாமல் வாழ்ந்து புகழையோ பெருமையோ ஆஸ்தியை சம்பாதிக்கின்றவர்கள் அந்த நித்திய வீட்டிற்கு சேர முடியாதவர்கள் என்பதுதான். உண்மை இல்லாமல் எவர்களும் தேவனுடைய சமூகத்திற்கு வர முடியாது. இன்னும் சில வசனங்களை தாவீது நமக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். சங்கீதம் 105 சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 105 சொல்லுகிறார். வேத வசனத்தை நம்ம நன்றாக வாசிக்க வேண்டும், கவனியுங்கள். அவர் சிறப்பாக கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஒரு தலைமுறையில் உண்மையாக இருக்கலாம், இன்னொரு தலைமுறை மாறி போயிருக்கலாம். அப்படி அல்ல, அவருடைய கிருபை என்றும் உள்ளது,
அது தலைமுறை தலைமுறையாக அவருடைய உண்மை இருக்கும். ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு காலத்தில் நல்லா இருந்தார், இன்னொரு காலத்தில் நல்லா இல்லை அப்படின்னு அந்த கடவுளை நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு பெரிய பாக்கியம், நீங்களும் நானும் அவரை போல வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த சாட்சியான வாழ்வு. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம் ஒன்றே ஒன்று என்னவென்றால், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது வாடாத கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம். ஆண்டவர் நம்மிடத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது சொன்னபடியே இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய குமாரனை அனுப்பி நம்ம எல்லாம் மீட்டுக்கொள்வதற்கு எவ்வளவு பிரயாச்சித்தம் எடுத்துக்கொண்டார். சிலுவை பரியந்தமும் முடிவு பரியந்தமும் தம்மை தாமை கீழ்ப்படுத்தினார். எவ்வளவாய் நமக்காக அவர் சகித்து கொண்டார். இந்த வெற்றியினால தானே இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக நித்திய வீட்டின் பங்குள்ளவர்களாக மாறி இருக்கின்றோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் உண்மையுள்ளவராக இருப்பார் என்றால் அவரை சேவிக்கின்ற நீங்களும் நானும் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். செயலிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12:22 இப்படி சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். நம்முடைய செயலிலே உண்மை இருக்க வேண்டும். சொல்லுகின்ற காரியத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. அப்படி இன்றைக்கு அநேகர் வாழ்கின்றார்கள். இயேசுவை பின்பற்றுகின்ற சீஷர்கள் அப்படி அல்ல. எதை சொல்லுகிறார்களோ அதை செய்வார்கள். வேத வசனத்தின்படி நடப்பார்கள். பாருங்கள், வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உண்மை உள்ளவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிறவர்கள் தான் அவருக்கு பிரியமாயிருக்கின்றார்கள். அப்படி என்றால் பொய் உதடுகள், உண்மை இல்லாதவர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகின்றவர்கள். நம்முடைய செயலிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சின்ன காரியத்தில் உங்கள் கடையில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அதில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள் உங்களுடைய கடையில் இருக்கிறதா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, உங்களுடைய செயலில் இருக்கிறதா? அதை எடுத்து போடுங்கள். எனக்கு நன்றாக தெரியும் ஒரு நண்பரை, அவர் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு சின்ன குண்டூசி கூட எடுத்து கொண்டு வர மாட்டார். ஒரு சின்ன A4 பேப்பர் எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு, அது பழைய பேப்பர் தானே? இல்லை, அது என்னுடையதல்ல, அது அலுவலகத்திற்குரியது. அலுவலகத்தின் பயன்பாட்டில் நான் பயன்படுத்தி கொள்வேன், அது வீட்டிற்குரியதல்ல. அப்படி சிறப்பாக வாழ்கின்ற எத்தனையோ மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மூலமாக நான் கற்றறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, தங்களுடைய செயலிலே அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களைத்தான் ஆண்டவர் பிரியமாய் நேசிக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை மறந்துட்டார, என்னை கைவிட்டார் அப்படின்னு சொல்லி. நாம் நம்மை திரும்பி பார்க்க வேண்டும், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கோ ஒரு இடத்துல நாம் தவறி இருப்போம் என்றால் நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையில்லாத மனிதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் உண்மையோடு நடக்க வேண்டும். எதிலும் உண்மை, எங்கும் உண்மை, எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கின்ற கர்த்தர், இரவும் பகலும் நம்மை வழி நடத்துகின்ற கர்த்தர், நம்மோடு கூட பேசுகின்ற கர்த்தர், அந்த உணர்வில் இருக்கும் பொழுது நம்மை வழி நடத்துவார். சரியா? சிலர் சொல்லுவாங்க, இது எல்லா காரியத்திலையும் செய்ய முடியாதுங்க, எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்க முடியாது. எனக்கு தெரியும், சில ஊழியத்தில் உள்ளவர்கள் சில லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் அவங்க கையூட்டாக சில காரியங்களை கேட்பார்கள். முடியாது, கொடுக்கவே முடியாது. பல ஆண்டுகளாக அந்த நிலம் பயன்பாட்டில் இல்லாமலே அப்படி கடந்திருக்கிறது. இன்றைக்கு உள்ளவர்கள் அப்படி செய்ய முடியுமா? கர்த்தருக்கு உண்மையாக இருக்க முடியுமா? கர்த்தருடைய காணிக்கையை நான் எப்படி கையூட்டாக கொடுக்க முடியும், லஞ்சம் எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த நிலம் பயன்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு தேவை என்றால் அதை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி ஆணித்தரமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களோடு பழகி இருக்கிறேன். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு உண்மை இல்லாதனால் அநேகர் இந்த ஆசீர்வாதங்களை இழந்திருக்கின்றார்கள், நன்மைகளை இழந்திருக்கின்றார்கள்.
தங்களுடைய புகழுக்காக ஏதோ காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி, எப்படி இல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி எண்ணி தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்கள் எப்படி வாழ்கின்றீர்கள்? ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய செயலில் நீங்கள் உண்மையாக இருக்கின்றீர்களா? செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உண்மையாக இருக்கின்றீர்களா? ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சில வசனங்களை வாசிக்கிறோம். யாக்கோபு 1:12 யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். எப்பொழுது ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார்? எப்படி கொடுக்கிறார்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாடாத கிரீடத்தை கொடுக்கிறார். சில காலம் சோதிக்கப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாகலாம், சில காலம் பரிசோதிக்கலாம், ஆனால் சோர்ந்து விடாதீர்கள். சோதனை என்பது அவைகள் நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. நீங்கள் தேவனோடு சார்ந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை நிரந்தரமான ஆசீர்வாதம், நித்தியமான ஆசீர்வாதத்திற்கு, நித்திய வீட்டிற்குரிய ஆசீர்வாதத்தினால், வாடாத கிரீடத்தினால் நம்மை நிரப்புவார். அப்படி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 25:21 இப்படி சொல்லுகிறது, உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன். பொறுப்பில் உண்மை. நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் அதிகாரியா வைப்பேன். எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சாதாரணமான ஒரு சின்ன சேல்ஸ்மேனாக தங்களுடைய வாழ்க்கையில பணியாற்ற ஆரம்பித்தார்கள். உங்களுடைய சம்பளம் பெரிது கிடையாது. இரவு நேரம், வெகு நேரம் வரைக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய எஜமான இடத்தில் அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுது எஜமான் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவார். காரணம் என்ன? இந்த வாரம் சேல்ஸ் ஒன்றுமே பண்ணலை, கஸ்டமரை சரியாக பார்க்கவே இல்லை, நீ என்ன வேலை செய்திருக்கிற அப்படி சொல்லி. ஆனால் இரவும் பகலும் பல காரியங்களில் பைக்கை ஓட்டி பல நண்பர்களை சந்திக்கிறதுல, அந்த சேல்ஸ் ப்ரோக்ராமில் எவ்வளவோ செயல்பட்டிருப்பார். ஆனால் எஜமானுடைய காரியத்தில் அவர் சாட்டிஸ்ஃபைடு ஆனதுனால அநேகர் தோற்று போயிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறவர்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உயர்த்துவார். சாதாரண சேல்ஸ் ஆஃபீஸராக இருந்தவங்க இன்றைக்கு அந்த கம்பெனிக்கு மிக பெரிய உயர்ந்த பொறுப்பில் மாறினவங்கள் அநேகம் உண்டு. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால். காரணம் என்ன தெரியுமா? நடந்த காரியத்தெல்லாம் உண்மையாக சொல்லுவாங்க. எஜமான இடத்துல, தன்னுடைய அதிகாரி இடத்துல சொல்கிறாங்க. அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், சில ஆலோசனை கொடுக்கிறார்கள், அந்த ஆலோசனையின்படி செயல்பட ஆரம்பிக்கின்றார்கள். சாதாரண சேல்ஸ் மேனேஜராக சின்ன சம்பளத்தில் இருந்தவங்க இன்றைக்கு கம்பெனியினுடைய உயர் அதிகாரியாக, அது மாத்திரமல்ல கம்பெனியினுடைய பலர் பார்ட்னராக கூட மாறி இருக்கின்றார்கள். நம்ப முடிகிறதா? ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி என்றால் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்கள், உங்களை அநேகத்தில் அதிகாரி வைப்பார். லூக்கா 16:11 அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அநீதியான இந்த உலக பொருளான காரியத்தில் உங்கள் கையில் ஒரு பொருளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்கள் பொறுப்பில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? சிலர் சும்மா தூக்கி போடுறாங்க, இது ஆஃபீஸ் காரியம் தானே, ஆஃபீஸ்க்கு பொருள் தானே, தூக்கி போடுறது இல்லைங்க. எஜமானதை பார்க்கிறார். உங்களையும் என்னையும் கண்காணிக்கிற பரலோகத்தின் தேவன் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அது என்னுடைய பொருள் இல்லை, உங்கள் பொருள்னு அப்படி போடுவீங்களா? தூக்கி வீசிடுவோமா? செய்யவே மாட்டோம். யோசித்து பாருங்க. அதே லூக்கா 16:12 வேறொருவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையா இல்லை என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? அப்படின்னா உங்களுடைய பொறுப்பில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற எந்த பணியாக இருக்கலாம், சின்ன காரியமாக இருக்கலாம். கலப்படம் பண்ணுறீங்களா? தேவனுக்கு விரோதமானது. உங்களுடைய செயலில் நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணுறீங்களா? உங்கள் பொறுப்பில் நீங்கள் சரியாக வேலை செய்யாமல் தூங்கிட்டு இருக்கீங்களா? லேட்டாக வேலைக்கு போகிறீங்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சத்தில், சின்ன காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை சிறப்பாக பயன்படுத்துவார், உங்களை அதிகாரியாக வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அத்தனை கவனமாய் உண்மையாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார்.
பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் எந்தெந்த காரியங்களிலே கர்த்தர் உணர்த்துகிறாரோ அவைகளில் உங்களை விட்டு கொடுங்கள். உங்களை மேற்கொள்ளுகின்ற எந்த காரியமாக இருக்கலாம். நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை அப்படி எண்ணுகிறீர்களா? ஆவியானவரிடத்தில் விட்டு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் உங்களை விட்டு கொடுங்கள். ஆண்டவரே, இதை மேற்கொள்வதற்கு இந்த இடத்துல நான் சரியாய் உண்மையாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எத்தனை மனிதர்கள் தெரியுமா உண்மையாக இருப்பது நிமித்தமாக வேலையை விட்டு விட்டிருக்கிறார்கள். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தவறான பணிக்கு அழைக்கப்படும் பொழுது எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஓடிவிடுகிறான். அவன் நினைச்ச செஞ்சிருக்கலாம், நல்ல ஜாலியா இருந்திருக்கலாம். இல்லை, என் தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார், நான் உண்மையா இருப்பேன். இந்த உலகத்தில் இன்னைக்கு வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகள் இதை செய்யன்னு சொல்லும் பொழுது இதை நான் செய்ய முடியாது, என் தேவன் அதற்கு அனுமதிப்பதில்லை, என்னுடைய கடவுள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அனுமதிப்பதில்லை என்று சொல்லி அதை விட்டுவிட்டவர்கள் ஏராளமான பேர், வேலையே இழந்தவர்கள் ஏராளமான பேர். ஆனால் ஒருவரையும் ஆண்டவர் கைவிடவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை விசேஷித்த விதமாய் பிரித்தெடுத்திருக்கிறார். உங்கள் பொறுப்பில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு சாதாரணமான ஒரு புரோக்கராக, லேண்ட் புரோக்கராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய உயர் அதிகாரி ஒரு நாள், இன்றைக்கி என்ன வேலை செய்த, இன்றைக்கி ஒரு கஸ்டமர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் திட்டினார். ஒவ்வொரு நாளும் சகித்து கொண்டே இருந்தார். காலங்கள் போனது, நாட்கள் போனது. அந்த வேலையை விட்டு அவர் துரத்தி விடப்பட்டார். அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அவர் வெளியேற்றப்பட்டார். ஆனால் ஆண்டவர், அவருடைய உண்மையை அறிந்த ஆண்டவர் அவரை கொஞ்சம் கொஞ்சமாய் கனப்படுத்த ஆரம்பித்தார். இன்னொரு கம்பெனி அவரை சிறப்பாக அழைத்தது, அவருக்கு வேலையை கொடுத்தது. வேலை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் உண்மையாக இருக்கிறதை கண்டுபிடித்து அவர் தன்னுடைய எல்லா ப்ராஜெக்டையும் அவரே செய்ய பணித்தது. அது மாத்திரமல்ல, அதன் பின்பாக அந்த கம்பெனி நினைச்சது தெரியுமா? தன்னுடைய கம்பெனியின் பெயரையே வச்சு அவருக்கு ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒரு பல கோடி மதிப்புள்ள பொருளையும் அதனுடைய ப்ராஜெக்டையும் கொடுத்து, இதை நீங்கள் செயல்படுத்துங்கள், உங்களால் முடிந்ததை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அந்த சிறிய உண்மை அவரை பெரிய அளவில் உயர்த்தி விட்டது. அவரிடத்தில் அவரால் துரத்தி விடப்பட்ட அதிகாரிகள் வந்து, உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறாங்க. துரத்தி விடப்பட்ட மனிதர்கள் யாரெல்லாம் துரத்தினார்களோ அவர்கள் வந்து அவங்ககிட்ட வந்து ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்குறாங்க. ஏன் தெரியுமா? பொறுப்பில் உண்மையாக இருந்ததுனால தான், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால தான். கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உண்மையாக இருந்து பாருங்கள். சில நேரம் சோதனை சகிக்க வேண்டியது இருக்கும், ஆனால் அது புடமிட்ட பின்பு சுத்த பொன்னாக, ஆமேன், அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். ஜீவ கிரீடம் உங்கள் தலையில் உட்காரும் என்பதில் சந்தேகமில்லை. இன்னும் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாழ்வில் உண்மை முதலாவதாக சொல்லும்போது செயலில் நீங்கள் உண்மையாயிருங்கள் என்று சொன்னேன். இரண்டாவதாக உடைய பொறுப்பில் உண்மையாயிருங்கள் என்று சொன்னேன். மூன்றாவதாக வாழ்வில் உண்மையாயிருங்கள். பிலிப்பியர் 4:8 இப்படி சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ என்று சொல்லி வரிசையாக அங்கே பிலிப்பியர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத என்ன பார்க்கிறோம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். வாழ்வில் உண்மை. நாகமானுக்கு குஷ்டரோகம் பிடித்திருந்தது. விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் இடத்துல வருகிறான். எலிசா போய் சொல்லுகிறான், அந்த யோர்தான் நதியிலே நீ முங்கி எழும்பி வா என்று சொல்லுகிறான். அவ்வளவுதான், அவனோட வாழ்க்கை மாறுகிறது. பொருள் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எலிசாவின் இடத்தில் வரும்பொழுது, அதெல்லாம் தேவையில்லை, உன் நாட்டிற்கு சென்று வாழ்ந்து கொள் என்று சொல்லி அனுப்பப்படுகின்றான். கேயாசியோ பின்னாக ஓடி சென்று பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறான். தீர்க்கதரிசி கேட்குறா, எங்கப்பா போன? எலிசாவினுடைய உதவியாளன் கேயாசி, ஒரு தீர்க்கதரிசிக்கு உதவி செய்தவன், எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பான், எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கணும். ஆனால் இந்த பொருள் மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு. வாழ்க்கையில் நம்மளும் ஏதாவது செய்யணுமே நினச்சி அந்த பொருளை பெற்றுக்கொள்ள வர்றான். எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறான் நாகமான். ஆனால் நீங்கள் வாசித்து பாருங்கள், 2 ராஜாக்கள் 5:20 27 கடைசியில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கேயாசி குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் உண்மையில்லாதவர்கள் அநேகர்
ஆபத்தை சந்தித்திருக்கிறார்கள், விளைவை சந்தித்திருக்கிறார்கள். கொஞ்ச காலம் வாழும் இந்த உலக வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையின் சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. பல பிரச்சனைகள் உங்களை நெருக்கி கொண்டே இருக்கிறதா? ஐயோ, நான் எவ்வளவோ உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறேன், நான் முடியவில்லை என்று சொல்லி தயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. மோசே, எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். யாத்திராகமம் புஸ்தகம் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர் என்றால், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு தருகின்றார். 3 காரியத்தை உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவதாக, நீங்கள் உங்களுடைய செயலிலே உண்மை உள்ளவர்களாயிருங்கள். இரண்டாவதாக, உங்களுடைய பொறுப்பிலே உண்மை உள்ளவர்களாயிருங்கள். மூன்றாவதாக, உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். எந்த காரியமானாலும் அதில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதத்தின் சாட்சியாக நிறுத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. எப்பொழுது நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம்? எப்பொழுது வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம்? மரண பரியந்தமும், கடைசி மூச்சு வரைக்கும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட, அவர் கடைசியில் இறுதி வாழ்க்கையில் அவரை பலமுறை நான் சந்தித்திருக்கிறேன். அவரோடு நெடுநேரம் படுக்கையில் இருந்த பொழுது கூட அவரை சந்தித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது பார்க்கின்சன் நோய் அவரை வதைத்தது. அப்பொழுது கூட அவருக்கு ஃபிசியோதெரபி பண்ணுறதுக்கு எந்த ஃபீமேல் நர்ஸ் வரக்கூடாது, என்னை தொடக்கூடாது என்று சொல்லி அத்தனை தூரத்திற்கு உண்மையாக இருந்தவர்கள் உண்டு. கிறிஸ்துவுக்கென்று வாழ்ந்து சாதித்தவர்கள் ஏராளம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சிறந்ததை சொல்லிக் கொடுங்கள். தலைமுறையாய் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். நம் தேவனைப் போல வாழ்வதற்கு நம்முடைய திருச்சபையின் மக்களையும் ஊக்கப்படுத்துங்கள். ஆண்டவர் பல காரியங்களை சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு வாசகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தினுடைய மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்லி, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்திலே பல ஊழியங்களை செய்து முடித்த பின்பு திருச்சபைகள் எங்கும் தோன்ற ஆரம்பித்தது. மேல் வீட்டறையிலே துவங்கி அந்த எழுப்புதல் சபைகளாய் எல்லா இடங்களிலும் ஜனங்கள் ஜெப வீடுகளாய் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ரோம நாடுகளிலே அப்பொழுது ஜூலியஸ் சீசர் அப்பொழுது ஆண்டு கொண்டு வந்தார். கிறிஸ்துவுக்கு பின்பதாக 70ஆம் ஆண்டிற்கு பின்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். துருக்கி தேசத்திலே அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த பிஷப் பாலிகார்ப், முதன்முறையாக பேராயர் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர் பிஷப் பாலிகார்ப், அவருடைய வாழ்க்கையில் எங்கும் கர்த்தருக்கென்று உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கர்த்தருக்காகவே சேவை செய்கிறார். பல திருச்சபைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இயேசுதான் கடவுள் என்பதை மெய்யாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை எதிர்த்த தலைவன் ஜூலியஸ் சீசர் என்ன செய்கிறான்? இயேசு கடவுள் அல்ல, ஜூலியஸ் சீசர் தான் என்று சொல்லுகிறார். ஆகவே அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு அவரை தீயிட்டு கொளுத்துவதற்காக ரோம போர்ச்சேவர்களை அனுப்பிவிடுகிறான். இரவோடு இரவாக செல்லுகின்றார்கள், வீட்டை சுற்றி வளைத்துக் கொள்ளுகின்றார்கள். இரவு ஜெபம் செய்து படுக்கைக்கு செல்லுகிற நேரத்தில் போர்ச்சேவர்கள் வீட்டுக்குள் நுழைந்து உங்களை கைது செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பேராயர் பிஷப் பாலிகார்ப் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாருங்கள், என் வீட்டிற்குள்ளே வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார். 2 வாயிற்கதவையும் அந்த போர்ச்சேவர்கள் சூழ்ந்திருக்க வீட்டுக்குள்ளே சில காவலர்கள் செல்லுகின்றார்கள். அவர்களுக்கு உணவளிக்கிறார், தேநீர் விருந்து கொடுக்கின்றார். சில நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார் பேராயர். அதிகாலையிலே இப்பொழுது நாம் செல்லலாம் என்று சொல்லி அழைத்து செல்லப்படுகின்றார். கையும் களவுமாய் பிடித்து கொள்வது போல அவரை பிடித்து கொண்டு செல்கின்றார்கள். ஒரு மைதானத்திலே ஒரு கம்பிலே, அவர்கள் உயரமான கம்பிலை கட்டி வைக்கிறார். அந்த நாட்களில் ஏற்பட்ட வழக்கம் அதுதான். ஒன்று கல்லறிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் தீயிட்டு கொளுத்த வேண்டும், மரத்திலே கைதியாக கட்டப்பட வேண்டும். அப்படி என்றால் இவன் தவறு செய்து விட்டவன் என்று சொல்லி. அப்படி போகும்போது அந்த போர்ச்சேவகரில் ஒருத்தன் சொல்கிறான், உங்களை பார்த்தா எவ்வளவு நல்லவராக தெரியுது ஐயா, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிடுங்க, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிருங்க. என்ன சொல்லுங்க?
இயேசு கடவுள் இல்லை, ஜூலியஸ் சீசர் தான் அப்படின்னு சொல்லிடுங்க. இயேசு கடவுள் இல்லை. அவர் சொல்கிறார், சிரிச்சுக்கிட்டு சேவகனை பார்த்து சொல்கிறார், இத்தனை வயது வரை 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகில் வாழ்கிறேன், எனக்கு அவர் நல்லவராக இருந்தவரை நான் எப்படி மறுதளிப்பேன் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை அவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக கையில் கட்டப்படுகிறார். அவருக்கு பின்பாக கைகள் கட்டப்படுகிறது. திரளான மனிதர்கள் கூடி வருகின்றார்கள். இறுதியாக கேட்கின்றார்கள், யார் கடவுள் என்று சொல்லி. இயேசு என்று சொல்கிறார். இயேசுவின் பின்னை போக துணிந்தேன், ஒரு நாளும் பின் வாங்க மாட்டேன். வைராக்கியமாக கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்ந்து அங்கே தீயிட்டு உயிரோடு எரித்து கொல்லப்படுகின்றார். முதல் பேராயருடைய இரத்த சாட்சி, சரித்திரத்தின் உண்மை. அவர்களுடைய காதில் கேட்ட ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுமா? மரண பரிந்தும் உண்மையாயிரு, நீ புருஷனாய் நடந்து கொள், தைரியமாயிரு, எந்த உபத்திரவையும் மேற்கொள் என்று சொல்ல அந்த செய்தி அவருக்கு புதிய பலனை கொடுத்தது. கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரிக்கின்றார். இந்த உலகத்தின் ஓட்டம் கொஞ்ச காலம்தான், ஆனால் உண்மையுள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். இந்த வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கா, போராட்டங்கள் இருக்கா, தோல்விகள் இருக்கிறதா, பயம் இருக்கிறதா, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா? கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய செயலில், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில், அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகள்லையும், குடும்பத்தில் உண்மையாக இருக்கீங்களா? பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? உண்மை இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மனைவியை ஏமாற்றுகிறவன், கணவனை ஏமாற்றுகிற எந்த காரியமானாலும் எதுவானாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றார். கவனமாக இருப்போம். ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? எந்த சூழ்நிலை ஆயினும், எந்த நிலை ஆயினும் கர்த்தருக்கென்று நான் உண்மையாயிருப்பேன். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய வழி நடத்தலும் தொடுதலும் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். விட முடியாத எந்த காரியமாக இருக்கலாம், உண்மை இல்லாமல் வாழ முடியாத எந்த நெருக்கடியாக இருக்கலாம், பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். இது ஒரு அர்ப்பணிக்கின்ற நேரம், உங்களை புதிதாக்கி கொள்ளுகின்ற நேரம். கிறிஸ்துவுக்கென்று உங்களை நீங்கள் புதிதாக்கி அர்ப்பணித்து தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற நேரம். ஆண்டவர் உங்களை முழுமையாக ஆட்கொள்ளுவார், உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் தோற்று போகிற எந்த காரியமான, எந்த இடமானாலும், எந்த செயலானாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஆவியானவர் உங்களுக்கு உதவி, உங்கள் பலவீனங்களிலே உங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். என்னால் முடியவில்லையே, என்னால் இந்த காரியத்தில் உண்மையாய் வாழ முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் தயங்கி நிற்கிறீர்களோ, பயப்படாதீர்கள். உங்கள் வாழ்வை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்களை வழி நடத்துகிற கர்த்தர், உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை இறுதி மூச்சு வரை மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். மரண பரியந்தமும் வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உங்களோடு கூட உங்களை வழி நடத்துகிற கர்த்தர். நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டியதுதான், உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டியது. ஆண்டவரே, என்னை மன்னியும் சுவாமி. அநேக வேளைகளில் நீர் என்னை உணர்த்தும் பொழுது, அநேக வேளைகளில் என்னோடு பேசும் பொழுது நான் உங்களுடைய சத்தத்தை கேட்காமல் வாழ்ந்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை புதிதாக்குவார், உங்களை பலப்படுத்துவார், அநேகருக்கு உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி சுவாமி. இந்த வேளையில் யார் யார் ஆண்டவரே தங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றார்களோ, இந்தந்த காரியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கின்றார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிஷேகிப்பீராக, கர்த்தர் பலப்படுத்துவீராக. தம்முடைய வார்த்தையினால் பேசின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் புதிதாக்குவீராகப்பா. அவருடைய வாழ்க்கையின் எல்லைங்களும் அந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த உலகிற்கு அவர்கள் கொஞ்ச காலம் வாழும் இந்த உலக ஓட்டத்தில் அவர்கள் சாட்சியாக இருக்க கர்த்தர்களை பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய மகிமையான பிரசன்னம் உடைய எல்லையில் ஆட்கொள்ளட்டும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை வழி நடத்தும். உமக்கே சகல கனமும் மகிமையும் புகழும் துதியும் தருகிறேன். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. God bless you all.